வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கான கதையை கொண்டு வந்துட்டேன். கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா உண்மையான வெற்றி. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நகரத்தின் நடுவில் உயரமான கண்ணாடி கட்டிடத்தின் மேல் மாடியில் ஒருவர் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் அருண். கீழே பார்க்கும்போது கார்கள் எறும்புகளைப் போல தெரிந்தன. மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நேரம் அவர்களை துரத்தி கொண்டது. அவன் மெதுவாகச் சிரித்தான். இதுதான் வாழ்க்கை என்று மனதில் சொல்லி முன்னேறணும், மேலே போகணும் என்று சிந்தித்தான். அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் சீனியர் டைரக்டர். அவன் சொன்னால்தான் முடிவு, மீட்டிங்கள், லாபக் கணக்குகள், டெட்லைன்கள் எல்லாம். அவனது நாளின் முழு நிரலாக இருந்தது. ஒரு நாள் 24 மணி நேரமாய் இருந்தாலும் அவனுக்கு போதவில்லை. டுடே இஸ் யுவர் பர்த்டே என்று செக்ரட்டரி சொன்னாள். அருண் ஒரு வினாடி சிந்தித்தான். ஓகே, ஷெட்யூல் த நெக்ஸ்ட் மீட்டிங் என்று சொல்லிவிட்டான். பர்த்டே கூட ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இருந்தது. அருண் மனசுக்குள் சிந்தித்தான். பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். மரியாதை, பாதுகாப்பு, சந்தோஷம். ஆனா உண்மையா? முன்னால் அவனுக்கு அது தோன்றவில்லை. ஒரு காலத்தில் அருண் ஒரு சாதாரண பையன். சின்ன வீடு, அப்பா அரசு பள்ளி ஆசிரியர், அம்மா வீட்டுத்தாய். அப்பா அடிக்கடி சொல்வார், மனிதனாக இருடா, நல்ல மனசுதான் உண்மையான சொத்து. அந்த வார்த்தைகள் அப்போ பழையதாகவே இருந்தது. இப்போ அவன் பெரியவன் அல்ல, யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஆனா அவன் கண்களில் சோர்வு, வெறுமை.